எனக்கான இடம் மீன் தொட்டி இல்லை, மீன் தொட்டியில் எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகிடுச்சு. சிங்க் இருக்குது. சிங்க் வழியாக கீழே போய்க்கலாமா? இப்படி கீழே சாக்கடைக்குள்ள போகக்கூடாது. ப்ளீஸ். ஓகே, கடலுக்குள்ள வந்தாச்சு. இப்போ குட்டி ஸ்ரிம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ரிம்ப்ஸா பிராணான்னு தெரியல. இதெல்லாம் பிடிச்சி முதல்ல சாப்பிடலாம். நில்லுங்க, கோஆப்ரேட் பண்ணுங்க. பெருசு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பெரிய ப்ரான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பெரிய ப்ரானுக்கு அப்புறம் பெரிய மீன் மேலெல்லாம் போயிட்டு இருக்குது. சால்மனா என்ன ஜிலேபியா நெத்திலியான்னு தெரியல. அந்த மீனை சாப்பிடலாம். குழந்தைகளை சாப்பிடணும். முதல்ல குழந்தைகளை ஃபுல்லாக ஃபஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பெரியவங்களை சாப்பிட்டுக்கலாம். நில்லு குழந்தை. ஓகே நில்லு டக்கு நெல்லு குழந்தை. ஓகே பெருசு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்கே தப்பிச்சு எங்கே ஓட பார்க்குறீங்க? குழந்தை அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி வித்தியாசம் பார்க்க மாட்டேன். பறவை சாப்பிடலாம் போல. முதல்ல பெருசாகிக்கிறேன். பெருசானதுக்கப்புறம் பறவை சாப்பிட்டுக்கலாம். பறவை ஓகே பறவை கடல் பறவை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மஜா கடல் பறவை பயலக. கடல் பறவை தான் எனக்கு பிடிச்சது. கடல் கோழியை சாப்பிட்ருக்கேன் நான். இப்போ வேற ஏதாச்சும் மீன் இருக்கா? எல்லாம் இப்போ கடல் நாய் இருக்குது. மனுஷனையும் சாப்பிடலாம் போல. மனுஷன் மாமிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு மனுஷனை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கடல் நாயை சாப்பிடணும்னு அதான் எனக்கு. ஓகே, கடல் நாயை சாப்பிட முடியுது. கடல் நாயை மனுஷனை சாப்பிட முடியல. இன்னும் மனுஷனை சாப்பிட முடியல. கடல் நாயை முதல்ல 5-6 சாப்பிட்டு மனுஷனை சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மனுஷனை சாப்பிட முடியுது. இது எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இல்லை லேம்ப் போஸ்ட். மனுஷனை சாப்பிட முடியுது. போட்டில் போகிற மனுஷனை சாப்பிட முடியுது. சாப்பிட்ருக்கேன் நான். சார்க்கு இது குட்டி சார்க்கு. சார்க்கோட குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். சார்க்கோட குழந்தைங்களும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. உங்கள் அப்பா வேறு மேடம் இருக்காருங்க, கருப்பு கலரில் ஒரு உங்கள் அப்பா. எனக்கு கருப்பு கலர் சார்க்கு எனக்கு லைட்டாக எனக்கு அது பார்க்க அழகாக இருக்குது. சாப்பிட மனசு இல்லைனாலும் சாப்பிடுவேன் நான். ஓகே, கப்பல் செயலர். இந்த சின்ன ஹெலிகாப்டர் சாப்பிடலாம் போல. ஹெலிகாப்டர் சாப்பிட முடியுமா? பொறு கீழே ப்ளூ வேல் வேறு இருக்குது. ஹெலிகாப்டர் சாப்பிட முடியுது. நான் அன்ஸ்டாப்பபிள். இனி யாராலும் தடுத்து முடியாது. ஹெலிகாப்டர் வாங்க. மேலே ஏதோ ஜெட்டு போகுது. F-35 ஜெட்டு பறந்துட்டு இருக்குது. F-35 ஜெட்டு மேலே பறந்துட்டு இருக்குது. சாப்பிடலாம் போல. அமெரிக்காக்காரங்க உள்ள போந்துடுறாங்க. எந்த பட்சம் இருந்தாலும் அமெரிக்கா கண்டெய்னரில் சாப்பிட முடியுது. ஹெலிகாப்டர் மிலிட்ரி ஹெலிகாப்டர் வந்துருக்குது. மிலிட்ரி ஹெலிகாப்டர் சாப்பிட முடியுமா? சாதா ஹெலிகாப்டர் சாப்பிட்றேன். மிலிட்ரி ஹெலிகாப்டர் ப்ளூ வேலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹெலிகாப்டர் மிலிட்ரி ஹெலிகாப்டர். லைட் போஸ்ட்டையும் சாப்பிட்டேன். லைட் ஹவுஸையும் சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஈரானா போட்டு போன மாதிரி இது இவ்வளோ பெரிய ஃப்ளைட் வருது. அந்த ஃப்ளைட்டை சப்மரீன்லேருந்து மிசைல்லாம் வர்றானுங்க. டொர்பீடோலாம் விட்டு தாக்குறானுங்க. போர் கப்பல் வந்துருக்குது. போர் ஜெட்டு, போர் சப்மரைன் எல்லாம் வந்துருக்குது. போர் கப்பலை மூலம் சாப்பிடலாம். போர் கப்பலை சாப்பிட்றேன் பெருசாக நான். இந்த சப்மரைன் வேறு மிசைல் விட்டு என்னை கொல்ல பார்க்குறானுங்க. என்னைய இந்த உலகத்துக்கே பிரளயத்தை கொண்டாக்கிட்டு இருக்கேன் நான். ரைட்டு வரேன். ஓகே சப்மரைன் சாப்பிட முடியுது. இப்போ இந்த சிப்பை தான் சாப்பிடணும். இந்த சிப்பை தான் தொல்லை பண்ணி டொர்பீடோ மேலே விட்டே இருக்குது. உசுறு வேறு குறையாது எனக்கு. ஓகே போர் கப்பலை சாப்பிட்றேன். ஒரு போர் கப்பல் எனக்கு 200-300 மக்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன் நான். ஃப்ளைட் F-35 ஃப்ளைட்டையும் சாப்பிட்ருக்கேன் நான். F-35 ஃப்ளைட்டு, S-22 ரஷ்யா ஃப்ளைட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றேன் நான். யாருனாலையும் தடுக்க முடியாது. யுனைடெட் நேஷன் வந்தாலும் தடுக்க முடியாது.